திருவரங்கம் பகவத் ஆவிர்பாவம். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ சத்குரு கூறினார். அந்த நேரத்தில் பகவான் இவ்வாறு இறைவனை போற்றிக் கொண்டிருந்த போது அவர் உடனடியாக வேதங்களின் கருவறையில் தோன்றினார். இவ்வாறு பல கதிர்களுக்கு சமமான ஒரு உன்னத ஒளி வானத்தில் தோன்றியது. தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் அவர்களுடைய பிரகாசத்தால் வேதனை அடைந்த விழிகள் திகைத்து நின்றன. தேவர்களும் சித்தர்களும் வித்யாதரரும் கிண்ணறரும் வானில் மலர் மழை பொழிந்தனர். கந்தர்வர்களின் புரவலர்கள் மகிழ்ச்சியுடன் பாடினர் மற்றும் அவர்களால் மேளம் வாசிக்கப்பட்டது. பின்னர் ஓங்கார வடிவில் இந்த விமானம் கலசங்களால் மூடப்பட்டிருந்தது. அது எரிந்து மிகவும் அழகாக இருந்தது மற்றும் அது பார்க்கடலின் நடுவில் இருந்து தானே பிறந்தது. அவருக்கு முன்னால் ஜொலிப்பவர் கருடன், அவர் பக்கத்தில் விஜயா மற்றும் ஜெயா பெண்கள் இருந்தனர். படை தளபதியான முகுந்தன் பலியிடும் கேழலின் வடிவில் அதை தாங்கி பாதுகாக்கிறார். காயத்ரி மந்திரத்தின் எழுத்துக்களை கொண்ட பெரிய தூண்கள் எல்லா பக்கங்களிலும் நின்றன. 2 தூண்கள் பிரகாசிக்கும் 2 சாதனை மந்திரங்களின் வடிவம் இது. பிரபஞ்சத்தையே திகைக்க வைக்கும் மாயா பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் கூப்பிய திருக்கரங்களுடன் தோன்றுகிறான். பரமபுருஷ பகவானை தரிசிப்பதற்காக தம்மிடம் அடைக்கலம் புகுபவர்களுக்கு எல்லா தடைகளுக்கும் அதிபதியாகவும் தடைகளை அழிப்பவராகவும் இருக்கிறார். சொர்க்கத்தில் உள்ள சித்தர்கள் மற்றும் சாத்தியர்கள் அதை சுற்றியுள்ள வான் ரதத்தை வணங்கினர். இது கிழக்கு கடவுள்களால் பாதுகாக்கப்பட்டது மற்றும் குரங்குகளின் உதவியாளர்கள் மற்றும் சக்கரம் மற்றும் கதாயுதத்தை பயன்படுத்துகின்றனர். அந்த விமானத்தில் பளபளக்கும் நகைகளின் அணிகலன்களுடன் ஆயிரக்கணக்கான பேட்டைகள் இருந்தன. அதில் எஞ்சியிருப்பது மாதவரின் முன்னிலையில் தெய்வத்தின் இல்லத்தை ஒளிரச் செய்வதாக தோன்றியது. அரவங்களின் அரசர் ஒரு மஞ்சம் மற்றும் ஒரு குடை 1000 தலைகளாலானது. ஒரு பெரிய பழங்கால மனிதன் தனியாக கிடந்தருள்வதை அனைத்து தேவர்களும் கண்டார்கள். பிரம்மதேவரின் தாமரை மற்றும் பிறரின் பாதங்கள் அவரால் வணங்கப்படுகின்றன. அவர் பொன், வெள்ளி மற்றும் இரத்தினங்களாலான கொலுசுகளால் அலங்கரிக்கப்பட்டார் மற்றும் அவரது தொப்புள் தாமரை மலர் போன்றது. பெரிய மார்பில் ஒரு நகையால் அலங்கரிக்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீவத்சத்தின் சின்னம் உலகங்களின் புகலிடமாகும். வேதாந்தம் மற்றும் காடுகளின் மாலையை அறிந்த தேவதாசிகளுக்கு வரங்களை அளிப்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. திருவடி பணிந்து கரங்கள் கட்டப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தார். அவர் தோள்களில் கரம் பற்றி யோக நிலையில் இருந்தார். அவர் 3 உலகங்களையும் படைத்தவர். அவரே மூல தெய்வமான நாராயணர் ஆவார். இந்த இறைவன் அழகான காதணிகள் மற்றும் தங்க கிரீடம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். அவர் தனது பக்தர்களுக்கு பிரியமானவர் மற்றும் அவரது அற்புதமான நற்குணங்களின் இருப்பிடம். இதை கண்டு தேவர்கள் விழிநீர் சிந்த அசுரர்களின் மகனான முகுந்தனை வணங்கினர். அவர்கள் மந்தார பிறை மற்றும் துளசி இலைகளால் மகிழ்ச்சியான நாமங்களை உச்சரித்தனர். பிறகு பரமபுருஷ பகவான் அவரது சங்கம் மற்றும் சக்கரத்தை பிடித்து அவர் முன் தோன்றி உறக்கம் கொண்டார். அவர் அதிர்ஷ்ட தெய்வம் மற்றும் பூமியுடன் இருக்கிறார் மற்றும் அழகான தெய்வீக வடிவத்தின் 4 திருக்கரங்களை கொண்ட முகுந்தராக விளங்குகிறார். தாமரை கரங்களால் அவருக்கு பாதுகாப்பளித்து தாமரைகளின் திரு உள்ளத்தில் தன் கூட்டாளிகளின் தலைவரால் சேவிக்க வேண்டும். எப்பொழுதும் கொண்டாடப்படும் இறைவன் நீர் போன்ற நீல நிற உடலை கொண்டவர். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்கள் முன் விசாரித்தார். பிறகு மகிழ்ந்த அனைத்து தேவர்களும் ஆனந்த விழிநீரோடு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரம்மதேவரும் மற்றவர்களும் ஆனந்த விழிநீரால் நிரம்பிய உடலுடன் அவருக்கு வணக்கம் செலுத்தி மிகுந்த மரியாதையுடன் அவரை துதித்தனர். திருவரங்கம் ஆலயத்தின் பகவத் ஆவிர்பாவம் இனிதே நிறைவடைந்தது.